சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து தமிழக ஆட்சியாளர்கள் ஏமாற்றிக் கொண்டு வருகின்றனர் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசுகளும் தங்களது மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது. எனவே தான் பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்து புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது தெலுங்கானா மாநில அரசும் வெறும் 50 நாட்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு படி மேலே சென்று அந்த ஆய்வறிக்கை மீது சட்டசபையில் சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவும் தொடங்கியுள்ளதை விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர் என்றும், ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்த மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் எனவும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுக்காதை மத்திய அரசு நடத்த வேண்டும், ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் காஸ்ட் சர்வே என்ற ஆய்வை மாநில அரசை நடத்தலாமே என்றும், அதற்கு தங்களிடம் அதிகாரம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்லப் போகிறார்களா எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வினவியுள்ளார்.